பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. செய்தியாளரை தாக்கிய எம்எல்ஏ கபிலனை கண்டித்து ஆற்காட்டில் ராணிப்பேட்டை பிரஸ் அசோசியேஷன் கபிலனை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வந்திருக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பத்திரிகையாளர்களின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பத்திரிகையாளர்களின் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கபிலனை கண்டிக்கின்றோம் 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 எம்எல்ஏ கபிலன் கண்டிக்கின்றோம் 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 செய்தியாளரை தாக்கிய ரவுடி கபிலன் கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. ரவுடி கபிலன் மீது ரவுடி கபிலன் மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. ரவுடி கபிலன் மீது மோதாதே மோதாதே பேனா முள்ளுடன் மோதாதே முள்ளுடன் மோதாதே. கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. ஒடுக்காதே 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 ஒடுக்காதே. உண்மை எழுதும் குரலை ஒடுக்காதே ஒடுக்காதே. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பத்திரிகையாளர்கள் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. மாவட்ட காவல்துறையே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. ரவுடி எம்எல்ஏ மீது ரவுடி கபிலன் மீது பத்திரிகையாளரை தாக்கிய ரவுடி எம்எல்ஏ மீது ரவுடி கபிலன் மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. காவல்துறையே காவல்துறையே. தமிழக அரசு தமிழக அரசு தூங்காதே தூங்காதே. தமிழக அரசு தமிழக அரசு தூங்காதே தூங்காதே. தமிழக அரசு தாவக அரசு விழித்தெழு விழித்தெழு. சட்டமன்ற உறுப்பினர் நியாயம் தானா நியாயம் தானா. செய்தியாளர் தாக்குவது நியாயம் தானா நியாயம் தானா. உண்மையை எழுதிய உண்மையை எழுதிட்ட உண்மையை கேட்ட செய்தியாளரை தாக்கியது நியாயம் தானா நியாயம் தானா. தாவக அரசே நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா. தாவக அரசே நியாயம் தானா. நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. தாவக அரசு தாவக அரசு தமிழக அரசு தாவக அரசு. குண்டர் எம்எல்ஏ கபிலன் மீது நடவடிக்கை எடு கபிலன் மீது நடவடிக்கை எடு. மக்கள் பிரதிநிதியா அவர் மாஃபியாவா? மக்கள் பிரதிநிதியா
மாஃபியா தலைவரா? மக்கள் பிரதிநிதியா? மாஃபியா தலைவரா? நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. தமிழக எம்எல்ஏ கபிலன் மீது நடவடிக்கை எடு. எம்எல்ஏ கபிலன் மீது நடவடிக்கை எடு. பத்திரிகையாளரை தாக்கிய எம்எல்ஏ கபிலன் மீது நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. செய்தியாளரை தாக்கிய கைது செய், கைது செய். கபிலனை கைது செய். செய்தியாளரை தாக்கிய குண்டர்களை கைது செய். செய்தியாளர்களை தாக்கிய குண்டர்களை கைது செய். விடமாட்டோம், 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 விடமாட்டோம். கைது செய்யும் வரை விடமாட்டோம். செய்தியாளருக்கு இந்த கதியா? செய்தியாளருக்கே இந்த கதியா? மக்களுக்கு எந்த கதி? மக்களுக்கு எந்த கதி? உண்மை சொல்லும் செய்தியாளரை, உண்மை எழுதும் செய்தியாளரை தாக்கிய குண்டனை, தாக்கிய எம்எல்ஏவை, தாக்கிய கபிலனை கைது செய், கைது செய். கைது செய், கைது செய். காவல்துறையே, காவல்துறையே, மாவட்ட காவல்துறையே கைது செய், கைது செய். ரவுடி கபிலனை, செய்தியாளரை தாக்கிய கபிலனை கைது செய், கைது செய். எம்எல்ஏவுடன் சென்ற குண்டர்களை கண்டுபிடித்து கைது செய், கைது செய். விடமாட்டோம், விடமாட்டோம். கைது செய்யும் வரை விடமாட்டோம். மோதாதே, மோதாதே, முள்ளுடன் மோதாதே, மோதாதே, மோதாதே. பேனா முள்ளுடன் மோதாதே, 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 முள்ளுடன் மோதாதே. இப்பொழுதும் பத்திரிகையாளர்கள் தாக்கிய சம்பவத்தை குறித்து அதன் பேரில் இன்றைக்கு சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகின்ற மாண்புமிகு எம்எல்ஏ டாக்டர் கபிலன் அவர்கள் யாராலும் யாருக்குமே தெரியாது. ஏன் அவர் வெற்றி பெற்றதே அவருக்கே தெரியாது. அந்த சூழலில் அவருக்கான தேர்தல் வெற்றி அறிவிப்பு கிடைக்கப்பட்டது.